நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டு நைஸாக பேசி மூளைச்சலவை செய்து நம் அக்கவுண்டில் உள்ள பணத்தை கொள்ளையடிக்கும் சைபர் கிரிமினல்களை அடக்க தமிழ்நாடு மாநில சைபர் கிரைம் காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். எஸ்எம்எஸ் மெசேஜில் நிறைய சைபர் கிரிமினல்ஸ் நிறைய லிங்க்ஸ் அனுப்புகிறாங்க. அதை டவுன்லோட் ஆயிடுச்சுன்னா உங்கள் ஓடிபி, உங்கள் எஸ்எம்எஸ் எல்லா டாட்டா இன்ஃபர்மேஷன் சைபர் ஸ்கேம்ஸ்டர்ஸ் கையில் போயிடும். அந்த வகையில் இவ்வளவு பணம் முதலீடு செய்தால் அதிக லாபம் பெறலாம், உடனடி கடன் வேண்டுமா, திருமண தகவல், வங்கியின் கணக்கை புதுப்பிக்க வேண்டும் என கூறி பொதுமக்களின் ஓடிபி நம்பர், QR கோடுகளை பெற்று மோசடி செய்வது தொடர்கிறது. மேலும் பலருக்கு போலியான லிங்குகளை அனுப்பி பலருடைய வங்கி தகவல்களை திருடி கோடிகளில் புரளும் சைபர் கிரிமினல்களை ஒடுக்க மாநில சைபர் கிரைம் போலீசார் தொலைத்தொடர்பு துறையின் உதவியை நாடினர். அந்த வகையில் ஏர்டெல் தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் துணையோடு கடந்த 25 நாட்களில் சைபர் கிரிமினல்கள் அனுப்பிய 1 மில்லியன் போலியான குறுஞ்செய்திகளை வாடிக்கையாளர்களுக்கு செல்லாமல் தகுந்த தொழில்நுட்பத்துடன் தடுத்து நிறுத்தி இருப்பதாக மாநில சைபர் கிரைம் ADGP சந்தீப் மிட்டல் பாலிமர் செய்திகளுக்கு பேட்டியளித்தார். அதேபோல உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்ய போகிறோம், இவ்வளவு பணத்தை அனுப்புங்கள், அப்போதுதான் அரெஸ்டிலிருந்து தப்பிக்க முடியும் என்றெல்லாம் வரும் பிளாக்மெயில் அழைப்புகளை நம்ப வேண்டாம் என கேட்டுக் கொண்டிருக்கும் மாநில சைபர் குற்றப்பிரிவு ADGP சந்தீப் மிட்டல் ஆசைகளை தூண்டி பணத்தை இரட்டிப்பு செய்யலாம் என கூறுபவர்களின் வார்த்தைகளையும் நம்பி மோசம் போக வேண்டாம் எனவும் உங்களின் ஆசைகளை தூண்டி பணம் சம்பாதிக்கும் கும்பலிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 1 வீக்ல இது எஸ்எம்எஸ் மெசேஜில் நிறையா சைபர் கிரிமினல்ஸ் நிறையா லிங்க்ஸ் அனுப்புகிறாங்க பொதுமக்களுக்கு. அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணியாச்சானா ஒரு APK ஃபைல் அதில் டவுன்லோட் ஆகும் மொபைலில். அதை டவுன்லோட் ஆயிடுச்சுன்னா உங்கள் ஓடிபி, உங்கள் எஸ்எம்எஸ் எல்லா டாட்டா இன்ஃபர்மேஷன் சைபர் ஸ்கேம்ஸ்டர்ஸ் கையில் போயிடுவோம். இப்போது அதே கண்ட்ரோல் பண்ணக்கு நிறையா வேலை போயிட்டுருக்கு. ಅದಕ್ಕೆ ಉಳ್ಳೆ ஒரு சில டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் லைக் ஏர்டெல் வாட் தே ஹவ் டன் இஸ் இப்போது லிங்க்ஸை பிளாக் பண்ணுறாங்க. அங்கே எஸ்எம்எஸில் லிங்க் சேர்த்துட்டு அனுப்புகிறாங்கன்னா அந்த கேட்வேல அந்த லிங்க் பிளாக் பண்ணியிருக்காங்க. லிங்க் பிளாக் ஆயிடுச்சுன்னா பொதுமக்களுக்கு போகாது. ஒரு லாஸ்ட் 10 டேஸில் 15 டேஸில் அபவுட் 1 மில்லியன் லிங்க்ஸ் பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே ஒரு நல்லா நாங்களே இந்த விஷயம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் I4C மூலமாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் நாலேஜ்க்கு கொண்டு போகிறோம். அதை மீதி எல்லாமே சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இதே மாதிரி வசதி அதில் போட்டுச்சுன்னா அது ரொம்ப வசதியான இருக்கும், பொதுமக்களுக்கு ரொம்ப சேஃப்டியான இருக்கும். சைபர் கிரிமினல் நெட்வொர்க் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்டேஜில் ஒர்க் பண்ணுது. ஒரு மெயின் கேங் அவங்க ஜென்ரலாக 2 டைப். ஒரு லோ இன்டென்சிட்டி லோ வேல்யூ சைபர் கிரைம்ஸ், ஒரு 1000 rupees போயிடுச்சா, 2000 rupees போயிடுச்சா, அதே மாதிரி சைபர் கிரைம்ஸ் நாட்டுக்கு உள்ளே இருக்க கேங்ஸ்டர்ஸ் பண்ணிக்காங்க. சில ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்கா இந்தியாவில், அது ராஜஸ்தானில் அல்வர், பரத்பூர், மத்ரா, நூஹு, ஹரியானாவில் நூஹு, அதே மாதிரி ஜார்க்கண்டில் நிறைய பிளேசஸில் இருக்கு. அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க இது லோ லெவல் சைபர் கிரைம். அதே பதிலுக்கு இப்போது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அரெஸ்ட், ஸ்டாக் மார்க்கெட் ஸ்கேம் நிறையா போயிட்டுருக்கு. இதே கிரிமினல்ஸ் ஒரு இன்டர்நேஷ்னல் நெட்வொர்க். அவங்க கம்போடியாவில், அப்புறம் வியட்நாமில், லாவோஸ், PDRல, மயன்மாரில் ஸ்கேம் கம்பவுண்ட்ஸ் போயிட்டுருக்கு. அங்கே உட்கார் இங்கே பண்ணுறாங்க. பட் அப்படி பண்ணுறாங்கன்னா இங்கே இந்தியா நாட்டுக்கே உள்ள அவங்களுக்கு ஒரு நெட்வொர்க் இருக்குது, ஏஜென்ட்ஸ். அந்த ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ஸ், சிம் கார்ட்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதை ஹார்வெஸ்டிங் பண்ணி வெளிநாட்டுக்கு கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி நிறைய மியூல் அக்கௌண்ட்ஸ் ஹார்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்க ஒரு மியூல் அக்கௌண்ட்டுடைய நெட்வொர்க் வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோன்னா ஆப்ரேஷன் ஹைட்ரா, அதை ஃபுல்லாக பேன் இண்டியா ஆப்ரேஷன். நம்ம ஹெட் குவார்ட்டர்லேருந்து நிறையா டீம்ஸ் வெளிநாட்டுக்கு போய் ஒரு முக்கியமான ஏஜென்ட்ஸ், இதே சிம் கார்டு ஏஜென்ட்ஸ்,
பேங்க் அக்கவுண்ட் மியூல் அக்ரிகேட்டர் ஏஜென்ட்ஸ் அவங்களுக்கு பிடிச்சி வந்திருக்காங்க, அது நாட்டு லெவலில். அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு லெவலில் வி ஐடென்டிஃபைட் அபவுட் 150 சைபர் கிரிமினல்ஸ் who are part of this network, including 4 or 5 big cyber mule accounts aggregators. So the 2 days operation Tirainikku. Tirainikku means unmasking. Unmasking means the criminals who are living in the society. நம்ம சொசைட்டியில் பொதுமக்களுக்கு உள்ளே தங்குறாங்க, பப்ளிக்கு தெரியாதே அவங்க சைபர் கிரிமினல்ஸ், அவங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுங்க. இந்த ஆள் ஒரு கிரிமினல் இருக்கே, அவங்களுக்கு கேஸ் இருக்கே தமிழ்நாட்டில், ஒருத்தருக்கு மேலே 10 கேஸ் 7 கேசஸ் அது மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி நாங்கள் அவங்க ஃபுல்லாக ஹேண்ட் ஓவர் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் போலீஸ், சிட்டி போலீஸ், அப்புறம் சைபர் கிரைம் போலீஸ் எல்லாமே சேர்த்துட்டு ஒரு டீம் மாதிரி தமிழ்நாடு போலீஸோட ஆப்ரேஷன் த்ரீனக்கு வாஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல். நிறையா இதில் ஒரு more than 138 criminals were arrested and further investigations are going on. பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாபுவுடன் சென்னை செய்தியாளர் வினோத்குமார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.